ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். ரீசெண்டாக தமிழ் சினிமாவில் தமிழ் சீரியலில் பேசிக்கிட்டு இருக்க பிரச்சனைன்றதை ஒன்று ஒன்றா பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு பாவனா அவர்கள் யோகி பாபு கிட்ட ரவி மோகன் ஸ்டூடியோஸோடைய அந்த ஓப்பனிங்கில் கூப்பிடுறாங்க. சார் யோகி பாபு சார் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கான்வர்சேஷன் ஆரம்பிக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ரவி மோகன் ஸ்டூடியோஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க கேட்கும்போது அவர் சொல்கிறார், இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரவி சார் என்னை வச்சு ஹீரோவாக படம் பண்ணுறாரு, இதுக்கு மேலே என்ன இருக்குது, இந்த ஸ்டூடியோஸ் ரொம்ப நல்லா வரணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சும்மா நடிக்காதீங்க, நல்லவர் மாதிரி நடிக்காதீங்க அப்படின்ற வார்த்தையை சொல்கிறாங்க. அவங்க ஒரு சில நேரத்தில் நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் வீட்டிலலாம் போனால் ஜாலியாக பேசணுன்ற பேரில் ஒரு சில பேருடைய வார்த்தைகள் நம்ம மனசை புண்படும். அதுக்கு ரிப்ளை பண்ணால் அங்கே வந்து ஒரு கசப்பான சம்பவம் ஏற்படும். அப்படி ஒரு நிகழ்வாக தான் நான் அந்த நிகழ்வை பார்க்குறேன். கண்டிப்பாக பாவனா அவர்கள் அந்த வார்த்தையை அங்கே பேசும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு ஆக்வர்டான சுச்சுவேஷன் தான் இருந்தது. அதே தான் யோகி பாபுவும் இருக்குது. அப்போ யோகி பாபு ரிப்ளை பண்ணுறாரு, உங்களை மாதிரி நான் இல்லைங்க, நான் மனசில் நினைக்க தான் பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மறுபடியும் இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி நீங்கள் நல்லவராகவே இருங்க, நல்லதே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. இது ஓவராலாக வெளியில் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 2.5 நிமிஷம் கண்டென்ட் தான். இது பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகுது. எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, பாவனாவுக்கு என்ன காரணத்தினால யோகி பாபு மேலே இப்படி ஒரு கோபம். இதுக்கு முன்னாடி யோகி பாபு அவர்கள் வந்து இதே விஜய் டிவி அப்படின்ற சேனலில் வந்து ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்டாக ஒரு 50 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்க ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து லுலு சபா அப்படின்ற ஒரு ஷோவில் வர்றாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து ஒரு 750 ரூபா சம்பளம் வாங்குற அளவுக்கு வளர்ந்துடுறாரு. அதுக்குள்ள அந்த ஷோவும் முடிஞ்சிடுது. அதுக்கு நடுவில் அந்த ஷோலேயே வந்து ஒரு ரைட்டராக ஒர்க் பண்ணுறாரு. இப்படி பல வேலைகள் வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காரு அப்படின்றத சொல்கிறாங்க. முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா, அவர் அந்த ஸ்பீச்சில் வந்து உங்களை பார்த்த உடனே வந்து பின்னாடி அவனுக்கு சேர்லாம் போடாதீங்களா, உட்கார வைக்காதீங்களா, எழுந்து போங்கடா அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேங்கன்ற வார்த்தையை சொன்னேன்னா, அதுக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி ஒரு நிகழ்வு பாவனா வந்து யோகி பாபு பண்ணியிருக்காங்க. யோகி பாபு எங்கேயோ வந்திருக்காரு. அந்த இடத்துல வந்து பாவனா வந்து அவருக்கு சேர் போட வேணாம், அவரெல்லாம் ஏன் இங்கே உள்ளே விட்டுறீங்கன்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை தான் மறுபடியும் யோகி பாபு இங்கே ரிப்ளையாக கொடுத்துருக்கேன்ற மாதிரிலாம் ஓவராலாக சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே யோகி பாபு அண்ட் பாவனா அப்படின்ற மாதிரி போய் யோகி பாபு சப்போர்ட்டர்ஸ், பாவனா ஹேட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி வெடிச்சிருச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே பாவனாவை ரிப்ளை பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்கு இவ்வளோ ஹேட்ரடு, கண்டிப்பாக நான் வந்து இப்படி ஒரு நிகழ்வுக்கு சாரிலாம் சொல்ல மாட்டேன், நீ எனக்கும் யோகி பாபுக்கும் என்ன மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்றது தெரியும், இதே இப்படி பேசிட்டு இந்த மீம்ஸில் வந்து இப்படி ஒரு வன்மத்தை கக்கிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற சொல்கிறாங்க. மறுபடியும் ட்ரெண்ட் ஆகுது, வன்மம் பாவனா அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஹேஷ்டேகை பிடிச்சி ட்ரெண்ட் பண்ணுறான். ஓவராலாக எனக்கு இந்த ஒரு வியூவாக பார்க்கும்போது எனக்கு என்ன புரிய வந்துன்னா, உண்மையாகவே பாவனாவுக்கும் யோகி பாபுக்கும் சண்டை கூட இருந்திருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எதுக்கு அந்த சண்டை இன்னும் இப்படி கண்டிப்பாக பாவனாவுக்கு வந்து ஒரு வன்மம் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியும், யோகி பாபு வந்து அவங்கள ஏதோ ஹர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியும் இல்லாத ஒரு விஷயத்த அவங்களுக்குள்ளேயே உண்டாக்கி அவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வர வச்சு அதில் என்ன சந்தோஷம் இருக்குது. அண்ட் யோகி பாபு அவர்கள் அண்டு பயங்கர போல்டான ஒரு ரிப்ளையும் அவங்க கொடுத்துட்டாரு. அங்கேயே எல்லாம் முடிஞ்சிருச்சு. அது ஒரு பிரச்சனையாக பார்த்தா கூட அது பிரச்சனையாகவே பார்க்கல அப்படின்ற பட்சத்தில் பாவனா சொல்கிற மாதிரி உண்மைக்கும் அங்கே எதுவுமே நடக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அவங்க ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அண்டு பாவனா பொறுத்த வரைக்கும் ஒரு ஹோஸ்ட்டு, யோகி பாபு பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்டர். 2 பேரும் சினிமாக்குள்ளேயே வேறு இடங்களில் இருக்காங்க, வெவ்வேறு துருவங்களில் இருக்காங்க. 2 பேரையும் டிஸ்டர்ப் பண்ணிக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு ஜோனில் இருக்கும்போது இவங்களாம் ஏன் ஒரு நெகட்டிவிட்டி பரப்புனாங்க, அதுவும் டார்கெட் பண்ணி பாவனா அப்படின்னு வரும்போது இதுக்கு பின்னாடி ஏதாவது சூழ்ச்சி இருக்கா அப்படின்ற மாதிரி கேள்விலாம் வருது. எனக்கு புரியல. எனக்கு 2 பேர் சைட்லையும் பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருந்துச்சு. ஏன்னா யோகி பாபு அப்படின்றவரும் பயங்கரமாக கஷ்டப்பட்டு சினிமா பேக்ரவுண்டே இல்லாமல் இப்படி ஒரு உச்சத்துக்கு வந்திருக்கு. டாப் காமெடியன்ஸ் தமிழ் சினிமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யோகி பாபுடைய பேர் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அண்ட் யோகி பாபு அவர்கள் ஒரு படத்தில் வந்து எத்தனையோ படங்கள் வந்து ஹிட் ஆகிருக்கு, பிளாக் பஸ்டர் ஆகிருக்கு. அதில் என்னோட ஃபேவரட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாவீரன்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவருடைய கவுண்டர்ஸ் காமெடிஸ்லாம் முழுக்க அவர் வந்து ஒரு சிங்கிள் ஹேண்டடாக அந்த படத்தை ஹேண்டில் பண்ணி, அவர் இல்லைன்னா அந்த படம் யோசித்து பார்க்கும்போது ஏதோ ஒரு இடத்துல அந்த காமெடி ஃப்ளேவர்ன்றது ஒரு படத்தை பெரிய அளவில் ப்ளஸ்ஸாக தூக்கிட்டு வந்து கொண்டு வந்து சேர்க்கணும் ஆடியன்ஸ் கிட்ட. அப்படி ஒரு படமாக அந்த படம் அமைஞ்சிருது. அப்படி பல படங்கள் நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட்டை நீங்கள் எப்படி அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க முடியுன்றது எனக்கு தெரியல. பட் என்ன இருந்தாலும் யோகி பாபு சார் அவர்களுடைய சைட்லேருந்து பார்த்தா அவர் மாஸ், அவர் சூப்பர், அவருக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அப்படியே பாவனா அவர்கள் சைட்லேருந்து பார்த்தா அவங்க இத்தனை வருஷமாக ஆங்கரிங் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு ஃபீல்டில் சஸ்டைன் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. அவங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் வந்திருப்பாங்க.
அவங்களாம் தாண்டியும் அதே இடத்துல நின்றுட்டு இருக்காங்கன்னா அதுக்கு அவங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே மரியாதை வந்து நான் பேசணுன்றான்னு சொல்கிறேன். கண்டிப்பாக பாவனா அவர்கள் அந்த இடத்துல அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணது தவறாக இருக்குது, அதில் நான் சந்தேகமே இல்லை. அதை நான் கரெக்டாக தான் சொல்கிறேன். அது கண்டிப்பாக ஏதோ ஒரு நான் சொல்கிறேன் ஒரு ஃபங்க்ஷனில் வந்து தெரிஞ்சவங்களையோ இல்லை ரொம்ப நாள் பழவனுங்களையோ பார்க்கும்போது நம்மளே அறியாமல் ஏதாவது ஒரு வார்த்தை வந்துடும். அது அங்கே அந்த ஓவரால் சூழ்நிலையே மாற்றி ஒரு தப்பான ஒரு ஃபேஸ்க்குள்ளே அது கொண்டு போயிடும். அப்படி ஒரு கசப்பான சம்பவமே நடந்திருக்கக்கூடாதுன்னு அவங்களே கண்டிப்பாக யோசிச்சிருப்பாங்க பாவனா அவர்களே. பட்டு அதை தாண்டி எதுக்கு ஒருத்தரை டார்கெட் பண்ணி புஷ் பண்ணி அவங்கள சாரி கேட்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஓவராலாக இந்த இன்டர்நெட் மீடியாவில் வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அடுத்து நீங்கள் கட் பண்ணிங்க இப்போ திடுதுப்புன்னு சீரியல் ஆர்டிஸ்ட் நீங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸ்வேதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டே இருக்காங்க. அந்த சின்ன மருமகள் சீரியல் அவங்க லீடாக பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் கேரக்டரில் ஒருத்தர் வந்து திடுதுப்புன்னு எல்லா யூடியூப் சேனல்ஸ்லையும் பேசுகிறாரு, எனக்கு அவங்களும் கல்யாணம் ஆகிடுச்சு, 6 வாட்டி கல்யாணம் ஆகிடுச்சு, என்னோடய பேர் வந்து அஜித் குமார் அண்டு என்னோட வேற ஒரு பேரை தான் அவங்க மென்ஷன் பண்ணி பேசுவாங்க, அதுக்கு காரணம் இதுதான் சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுகிறாரு. எனக்கு என்னென்னா குடும்பத்தில் 1000 பிரச்சனை இருக்காங்க, என்ன வேணால் நடந்துருக்கலாம். அது மீடியாவில் வந்து பேசி என்ன சரியாக போகுது? நீங்கள் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது அவங்கக்கிட்ட, மீடியா கிட்ட பேசி என்ன மாறப்போகுது? அதுக்கு வந்து அவங்க ரிப்ளையும் கொடுத்துட்டாங்க, என்னை பற்றி எதுவும் பேசாதீங்க, என்னை பற்றி ஏதாவது பேசினீங்கன்னா எனக்கும் அவருக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லைன்றாங்க, இத்தனை வருஷமாக ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து நான் மாட்டிக்கிட்டேன்றாங்க. எதுக்கு மறுபடியும் அவங்கள பற்றி அவர் பேசுகிறாருன்னே எனக்கு புரியல, கஷ்டமாக இருந்துச்சு. அவர் பேசும்போது அப்படி ஒரு தெளிவு இருக்குது, ஒரு நிதானம் இருக்குது, கரெக்டான ஒரு பாயிண்ட்ஸை பேசுகிறார். அப்படி இருக்கும்பொழுது இப்படி ஒரு இன்டர்வியூ தரும்போது கண்டிப்பாக அவங்களுடைய லைஃப்பை பாதிக்கும் அப்படின்றதும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்கள ஏதோ ஒரு டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்றதும் அவருக்கு புரிஞ்சிருக்கும். அதை தாண்டியும் அவர் அதை ரிப்பீட் பண்ணுறாருன்னு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அண்ட் வாண்டடாக பண்ணுறாரோ அப்படின்றதும் எனக்கு தோணுச்சு. என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் அது தப்பாக கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. எனக்கு பார்க்கும்போது அப்படி இருந்தது. எனக்கு இது பேசணும்னு இருந்தது, அதை மறுபடியும் அவர் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் யார்கிட்ட பிரச்சனையோ அவங்ககிட்ட பேசி தீர்க்கிறத விட்டுட்டு மற்றவங்ககிட்ட பேசினா என்ன நடக்க போகுதுன்றதான் என்னோடய கேள்வி. மீடியா முன்னாடி பேசி உங்களுக்கு என்ன ஆக போகுது? ஒன்றுமே நடக்க போகிறது இல்லையே. அந்த பிரச்சனை இன்னும் பெருசு வேணாமே தவிர கம்மியாகாது. அதை ஏன் பண்ணுறாங்க அப்படின்றதும் புரியல. இப்படி இந்த 2 பிரச்சனைகள் தான் எனக்கு தெரிஞ்சு சோஷியல் மீடியாவில் மீண்டும் மீண்டும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது திடுதுப்புன்னு நிவேதா பேத்துராஜ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, இவர் தான் என்னுடைய வருங்கால கணவர்ன்றாங்க. அதை பற்றியும் மறுபடியும் எடுக்கிறாங்க. அவருடைய வருங்கால கணவர் யார் தெரியுமா? இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் ஜூலி கூட அவர் வந்து எக்ஸ் பாய் ஃப்ரெண்டாக இருந்திருக்காரு. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரரு, நிறைய வந்து ஒரு பணத்தெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய இடத்துல இருந்திருக்காரு. அண்டு நிவேதா பேச்சுராஜ் சொல்கிறாங்க, நான் வந்து இந்த ரேஸ் அவங்க ஓடிட்டுருக்கேன், அவங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த இடத்துல ஒரு மீட் பண்ணேன். ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கள் 2 பேருக்கும் லவ் ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதை அடுத்த ரேஞ்சுக்கு கொண்டு போகணும், ஒரு ஃபேமிலியாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம், நாங்கள் ஃபேமிலியாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் மீண்டும் நிவேதா பேத்துராஜை பற்றி என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய பழைய வாழ்க்கைகள்லாம் சொல்லி இந்த ஹீரோ கூடலாம் அவங்க இருந்திருக்காங்க, அவங்கள வந்து அசிங்கப்படுத்தணும்னு டார்கெட் பண்ணி எனக்கு ரொம்ப தப்பாக இருந்துச்சு அதெல்லாம். ஏங்க ஒருத்தங்க அவங்க லைஃப்பில் எப்படி வேணால் இருந்துக்கிட்டோம், அது அவங்க லைஃப், நீங்கள் எதுக்கு அதை பற்றி சொல்கிறீங்க? அவங்க அது பண்ணுறதுனால உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒன்று பாதிக்குதா? இவ்வளோ தான் என்னோடய கேள்வி. உங்கள் லைஃப்பில் எதுவும் பாதிக்கலைல்ல? அண்டு உங்களுக்கு அது 100% தெரியுமா அவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு? அப்படி 100% தெரிஞ்சிருந்தா கூட நீங்கள் அவங்கள பற்றி தப்பாக பேசுறதுக்கு யார் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தா? அவங்க வாழ்க்கைங்க, உங்களை பாதிக்காத போது நீங்கள் அதை பற்றி பேசாதீங்க. உங்களுக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா அதை இக்னோர் பண்ணிட்டு போங்க, தப்புங்க அதெல்லாம். அவங்க மறுபடியும் ஒரு ஸ்டோரியிலையும் போடுறாங்க, வாழ வீடுன்னு அதையும் மென்ஷன் பண்ணுறாங்க. இது யாருக்கு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த அமைச்சருக்கு தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்லாம். என்னங்க ஊரில் யாருமே நிம்மதியாகவே இருக்கக்கூடாதா? யாரும் யாரு கூடயும் சேர்ந்து படமே பண்ணக்கூடாதா? யாரும் யாரு கூட சேர்ந்து பேசவே கூடாதா? அண்டா அப்படி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அது அவங்க ஃபேமிலி பிரச்சனை, அவங்க பேசி தீர்த்துக்க போகிறாங்க. நீங்கள் பேசி என்ன ஆக போகுது? என்ன மாறப்போகுது? அவங்க மேலே ஏன் ஒருத்தர் டார்கெட் பண்ணி ஒருத்தர் மனசு கஷ்டத்தை ஏன் படுத்துறீங்க? ஒருத்தர் சந்தோஷமாக வாழ்த்துங்க, அதனால் அவங்க வாழ்க்கை மாறும், சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன் ஒருத்தர் ஹேட்ரட் கொடுக்குறீங்க? எதுக்காக ஒருத்தர் கஷ்டப்படுத்துறீங்கன்றதான் என்னோட மேஜர் ஆர்கியூமெண்ட்டாகவே இருக்குது. அது பண்ணாதீங்க, இதை செஞ்சு பாவம், எல்லார் லைஃப்லையும் சந்தோஷமாக இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன், இதுக்காக மட்டும்தான். இதை தாண்டி நீங்கள் ரெட்ரோ மீடியாவை தொடர்ந்து பார்க்குறீங்க, இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதில் ட்ராவல் அபிஷேக் பிரவீன் கேஎஸ். பாய்.